ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்ஜெட் வீடியோஸ் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் பட்ஜெட் போடுறதுக்கப்புறம் எப்படி நான் பணத்தை செலவுகளுக்கும் சேமிப்புக்கும் நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம செய்கிறத பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி அதையும் மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது பட்ஜெட் பிளானரு. இந்த பிளானரில் நான் 2024க்கு நான் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மந்த்லி சேலரி இருக்குது. இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% ஃபஸ்ட்டு சேவிங்க்கு நான் சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி மந்த்லி கோல் வச்சு நான் மணி சேவிங் சேலஞ்சும் கோல்டு சேவிங் சேலஞ்சும் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த 30%ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் பேங்க்கில் கோல்டு எப்படி சேவ் பண்ணுறேன், உண்டியலில் எப்படி சேவ் பண்ணுறேன், இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இதற்கான பணத்தை நான் எப்படி செலவுகளுக்கும் சேமிப்புக்கும் நான் பிரித்து எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்னா மந்த்லி சேலரி அப்படிங்கிறதுனால வருமானம் வந்த உடனே மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு நான் பேங்க்கில் இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ஒரு முறை மட்டும் போய் பேங்க்கில் எடுத்துருவேன். ஏடிஎம் கார்டு என் கையில் இருக்காது எப்போவுமே. கார்டு நம்ம கையில் வச்சுருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் கார்டு கையில் வச்சுக்க மாட்டேன். கேஷ் ஆனால் கொஞ்சம் கையில் எப்போவுமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 500, 200, 100s நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவங்க கொடுத்துட்றாங்க. அதனால் நம்மளுக்கு செலவுகளுக்கும் சேமிப்புக்கும் பிரித்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேமிப்புக்கு 30% போட்டிருக்கேன் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறது மட்டும்தான் நான் கையில் இருந்து கட்டிகிட்டு இருக்கேன். இதுவுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எஸ்எஸ்ஏ எப்படி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதம் தான் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானுமே இனிமேல் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஏக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க போகிறேன். இது என் பொண்ணோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் போஸ்ட் ஆஃபீஸில் பிஎல்ஐ போட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம். அதுக்கு நான் கட்டுற பணத்தை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புக்லேயே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எடுத்து வச்சுருவேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நான் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் சேவிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டி முடிச்சிருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணிவிட்டு கட்டணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கட்டுறது ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஒரு அமௌண்ட் நான் போட்டுட்ருக்கேன். அதற்கான அமௌண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து இதில் வச்சுருவேன். இது நிறைய டைம் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னென்னா இது எங்களுடைய சேவிங்ஸ் பேகு. இந்த பேகுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து எல்லா பாஸ்புக்கு எல்லாமே இதில் இருக்கும். இதில் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணிவிடுவேன்னா போய் அதை நான் கட்டிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு ஒவ்வொரு மாதமும் டிலே ஆகாமல் என்னால் கட்ட முடியுது. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐபி போடுறதா இருக்கலாம், உண்டியல் சேவிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்த உடனே நான் சாமி படத்துக்கு முன்னாடி பண்ணிடுறதுனால இப்போ என்னால் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் நான் கையில் எடுத்துகிட்டு வரல. அது பேங்க்கில் இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ சேமிப்புக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளுக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த செலவுகளுக்கு நான் பணத்தை எப்படி பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முறை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கவர் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா பிளாஸ்டிக்கில் பவுச்சஸ் கிடைக்குது இல்லைங்களா, அது மாதிரி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் வாங்கலை. அதனால் இந்த மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பட்ஜெட்கான பணத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராசரிக்கு 3500 போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டை அப்படியே நான் எடுத்து வச்சுருவேன்.
இப்போ நம்ம வந்து இதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போது இதில் இருக்கிற பணத்தை நான் வந்து கிராசரி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுதே கொஞ்சம் அமௌண்ட், அது ஒரு 10% அமௌண்ட்டு வந்து இதிலேயே ரீட்டைல், அதாவது வச்சுட்டு மீதம் தான் எடுத்துகிட்டு போவேன். ஒரு 200 அப்படி வச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் போய் செலவு பண்ணும்போதும் கண்டிப்பாக வீட்டுக்கு இதிலேருந்து ஒரு 100 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீதம் வந்து கொண்டு வந்து இதிலேயே வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம கவரில் வைக்கிறோம் அப்படின்னா அதற்கான செலவு போக மீதி பணத்தை அதிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து மாதம் முழுவதும் ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிலிண்டருக்கு வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குவோம் இல்லைங்களா? கேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 600 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து 2 மாதத்துக்கும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1200 வரும். பட் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 1000 வந்துடுது. மீதி வந்து நம்மளுக்கு வந்து 900 வரைக்கும் தான் வருது கேஸு. அப்போ வந்து ஒரு 300 இதில் இருக்கும் இல்லைங்களா மீதம். அந்த 300 பார்த்திங்க அப்படின்னா நான் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் நோட் பண்ணியிருக்கேன். பெட்ரோலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1200 இருக்குது இல்லைங்களா? இப்போ 1200 வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 100 மீதமாகிற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நான் 300 போட போகிறேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு வாரம் மட்டும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 200 போட்டு ஒரு 100 மிச்சப்படுத்திடுவேன். அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வண்டியில் போகிற நாட்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அதில் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணம் வந்து எனக்கு மீதமாகுது. இதையுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்னொன்று சொல்லாமல் விட்டுட்டேன். பால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி, ஏன்னா பால் எங்கள் வீட்டில் டெய்லி வந்து பேமெண்ட் கொடுத்து தான் நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஸில் வந்து போட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி பர்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எடுத்துகிட்டு பால் வாங்கிட்டு திரும்ப திரும்ப இதிலேயே நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி. இப்போ பழசு போன மாதத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்து மீதம் இருக்குது. அந்த அமௌண்ட்டும் அதிலேயே இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் செலவு பண்ணிவிட்டு மீதம் இருக்குது அப்படின்னா இதையும் வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், சேவிங்காக மாற்றிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த மாதத்தில் சில மாற்றங்கள் நான் வந்து செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெடிக்கல் இது மாதிரி இதில் இருக்கிற கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, மெடிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, அப்புறம் ஈபி. இந்த மாதம் வந்து பட்ஜெட்டில் நான் போடும்போது ஈபி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் இங்கே வந்து 500 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு, வீக்கெண்டுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கவர்ஸ் வச்சுருக்கேன். இந்த கவரில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போது அடிஷ்னலாக நான் வந்து இந்த மாதத்தில் செய்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை செல்ஃப்னு போட்டுட்டு ஒரு ₹1000 போட்டிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனும் நம்மளுக்குன்னு சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்காதப்போ ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து மை செல்ஃப்னு போட்டு ஒரு ₹1000 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கான பணத்தை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பர்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய பர்ஸு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கானது. இதை வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ₹1000 அப்படியே வந்து எனக்கு ஒரு 500, அவங்களுக்கு ஒரு 500 போட்டு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நம்மளுக்கான நீட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து செலவுக்கு எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி உங்களுக்கான செல்ஃப் கேருக்காக கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சொல்லாதது பார்த்திங்கன்னா, இது மாத செலவுகள் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வார செலவுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த வார செலவுகளுக்கு அதே மாதிரி தினச்செலவுகளுக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இதில் வந்து போட்டு வச்சுட்டு நான் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் எடுத்து செலவு பண்ணுவேன். அடுத்தது வார செலவுகளில் நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ₹300 காய்கறிகள் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நான் அப்படி தான் நான் வந்து வாரம் ₹300 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நான் ஒரு இப்போ உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வாங்கி ஒரு வாரம் வச்சோன்னா அது 2 வாரத்துக்கு நமக்கு வந்து வந்துடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு போதுமானதாக தான் இருக்குது. இப்போ இந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா 250 நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வெங்காயம் இல்லாமல் வாங்கினதுனால வந்துச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ₹1200 இருக்குது இல்லைங்களா? இந்த ₹1200 எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெஜ்ஜில் வந்து வச்சிடலாம். வெஜ்ஜுக்கு வந்து 1200. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா ₹1600 தான் போட்டிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் ₹1600 எப்படி வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு வாரம் வந்து மட்டன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் வந்து
ஃபிஷ்ஷு, ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை மட்டும் சமைச்சிருவோம். அப்படி பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து 2800 வருது. 2மே வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு. புதுசு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இந்த மாதம் வாங்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 1600 போட்டிருக்கேன். இப்போ இதற்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஸ்நாக்ஸ் கடைக்கு போனோன்னா 500 ஆயிடுது. நீங்கள் எப்படி வந்து மாதம் முழுசும் வந்து 1600 நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சிலர் வந்து கேட்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் தான் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் 400 அப்படிங்கிறதே கம்மி தான், அதிகம்தான். பட் வந்து இதுக்குள்ளேயே தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். சில ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு இது போதுமானதாக இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டில் இதில் இன்னும் இந்த கவர்ஸ்ல எல்லாம் நான் வைக்காமல் இருக்கேன். அதனால் இந்த மீதம் பணம் இருக்குது. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி நம்ம பட்ஜெட்டில் என்ன ஒதுக்கியிருக்கோமோ அதுக்கான பணத்தை அந்த கவர்ஸில் எதுலலாம் சேமிப்புக்கு செலவுகளுக்கு எடுத்து வைக்கணுமோ அதை வந்து எடுத்து வச்சிடுறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மாதம் முழுசும் நம்ம வந்து ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலவுகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதல்ல சேமிப்பை வந்து திருப்தியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் வந்து கிடச்சிருது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, செலவுகளை வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இதை வந்து நம்ம பிரித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதம் முழுசும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து செலவுகளை பண்ணிக்க முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்கிறீங்க. ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.